ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து 0.85% வந்து கீழ விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து மேலேயே விழுந்திருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24,500 கிட்ட வந்துருச்சு. ஸோ, எங்க வந்து பார்த்தீங்கன்னா, 25,000 கிட்ட வந்து நம்ம வந்து போய்க்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 24,500 500 பாயிண்ட் வந்து கீழ விழுந்துருச்சு. ஸோ, இன்னைக்கு இந்த வீக் எண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ, ஃப்ரைடே வீக் எண்டிங்ல எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ, 5 டேஸ்ல எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ, இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல ஸோ, ஒரே காரணம் தான். 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 9:30க்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ, தெரியலைன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% டாரிஃப் வந்து ஆன் ஆயிருச்சு. ஸோ, ட்ரம்போட அந்த 50% டாரிஃப் ஆன் ஆனனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வெட்னஸ்டே வெட்னஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1% கிட்ட வந்து கீழ விழுந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதோட பிரஷர் வந்து இன்னைக்கும் கன்டின்யூ ஆயிருந்துச்சு. ஸோ, 0.85% வந்து இன்னைக்கு கீழ விழுந்திருக்கு. ஸோ, இதனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபி மேல ஜிடிபி மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் விழுந்துருச்சு. ஸோ, என்ன கொஸ்டின் மார்க் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.5% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்சியல் இயர் வந்து இப்போதைக்கு ஜிடிபி வந்து நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ, ஆர்பிஐயோட எம்பிசி மெம்பர், ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி மெம்பர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ, அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்லைக்லி வாய்ப்பு கம்மியா தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. 6.5%ம் 6.5%க்கு மேல போறதுக்கும் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு எக்கனாமிஸ்ட். ஸோ, எக்கனாமிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாக்ஷி குப்தா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே வந்து போய்க்கிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம எக்கனாமிக் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6%க்கு கீழ கூட விழுக சான்ஸ் இருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிரின்சிபல் எக்கனாமிஸ்ட் சாக்ஷி குப்தாவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட எக்கனாமிக்ஸ்னா சும்மா கம்மியான பெர்சன் அப்படின்னு நெனச்சிராதீங்க. ஸோ, ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.5% சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6.3% வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.3 இல்ல, 6.5 இல்ல, 6%க்கு கீழயே போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கூடயும் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அந்த ஜிடிபி டேட்டாவ குறைக்கிறதுக்கு, ஸோ அந்த ஜிடிபி டேட்டாவ குறைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் டாரிஃப் வந்து பிளான் போட்டாரு. பட் அத வந்து காப்பாத்துறதுக்கு, ஸோ அத காப்பாத்துறதுக்கு ஆஃப்செட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அத காப்பாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் பண்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன்னா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஜிஎஸ்டி கம்மி பண்ண முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம செலவழிப்போம். ஸோ செலவழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜிஎஸ்டி ஏறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜிடிபி டேட்டாவோட ரிப்போர்ட் வந்தனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 டேஸ்ல ஸோ 5 டேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 25,000லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வந்து ட்ராப் ஆயிருச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2% கிட்ட வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத விட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் டேட்டா வந்து வரப்போது. ஸோ எப்ப வரப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 29 நாளைக்கு தான் வரப்போது. ஸோ ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து முக்கியமா வந்து வரப்போது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட ஜிடிபி டேட்டா. ஸோ ஜிடிபி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர் 1ஓட வரப்போது. அந்த குவார்ட்டர் 1ஓட டேட்டா வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.4% வந்து முன்னாடி வந்திருக்கு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர் 4ஓடது. ஸோ அதாவது மார்ச் எண்டிங்ல. ஸோ மார்ச் எண்டிங்ல இருக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 7.4% வந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 6.5% வந்து ஆர்பிஐ வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6.5% வந்து இங்கனக்குள்ள வருமா? வராதா? அப்படிங்கிறது தான் இங்கனக்குள்ள ஆக்சுவல்ல வந்து நாளைக்கு தெரியும். ஸோ நாளைக்கு இத வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். பிளஸ் இந்த மாரி ரிலையன்ஸோட ஏஜிஎம் வேற இருக்கு. ஸோ அந்த ஏஜிஎம்ல ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல வந்து என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன நடந்திருக்குன்னா, டாடா ஸ்டீல் என்ன பண்ணியிருக்காங்க? அக்யூர் ஸ்டேக்ஸ் ஒர்த் 3,100 crore இன் சிங்கப்பூர் சப்சிடியரி டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இங்க பாருங்க. டாடா ஸ்டீல் அப்படிங்கிறது நம்ம இந்தியா கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. சிங்கப்பூர்ல இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் தான். ஸோ அந்த டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ டாடா ஸ்டீல் தான் மெயினு. அவங்களோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர்ல இருக்கு. அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 3,100 கோடி வந்து குடுத்துருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீ ஸ்டீல் பிசினஸ வந்து கொஞ்சம் குரோ பண்றதுக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, டீ ஸ்டீல்ல இருக்கு ஒரு ஒரு ஷேர் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 ஷேர் இருக்குன்னு வைங்க. 100 ஷேர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாடா ஸ்டீல்ல இருக்கு. ஸோ அந்த 50க்கு மேல இப்ப வச்சிருக்காங்கல்ல. ஸோ அந்த 3,100 கோடி இங்கனக்குள்ள போட்டனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஒரு 52, 55% வந்து இன்கிரீஸ் ஆகும். அதனால தான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் போட்டுருக்காங்க. பிசினஸ் வந்து குரோத் பண்றதுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓலா எலக்ட்ரிக். ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 நாள்ல 9% கிட்ட வந்து ஷேர் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம வந்து போன தடவையே ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் வந்து ஜென் 3 ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிஎல்ஐ ஸ்கீம் வந்து ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்பார்க் ஆயிருக்கு. நல்லா வந்து ஷேர் வந்து ராலி ஆயிருக்கு. பட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 9% வந்து 2 நாள்ல வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. பட் இது வந்து கண்டிப்பா வந்து முக்கியம் கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ட வந்து நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கணும். ஸோ குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர் 2 வந்து இனிமே வரப்போகுது. குவார்ட்டர் 2 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அக்டோபர், நவம்பர் கிட்ட வரும். ஸோ அக்டோபர், நவம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்படி வருது? ஸோ அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ல தான் தெரியும். இவங்க வந்து நிலைக்கிறாங்களா, நிலைக்கலையா அப்டின்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ரீசென்ட்டாவே ஒரு டேட்டா பார்த்தோம். அந்த கம்பெனியோட மேனேஜ்மென்ட். ஸோ அதாவது சிஇஓ வந்து என்ன சொல்ட்டாரு, நாங்க வந்து நல்லாவே குரோத் பண்ணுவோம் அப்டின்னு நெறைய பேச்சு அதெல்லாம் பேசினாரு. ஸோ அதனால கிட்டத்தட்ட 10% 15% வந்து இன்கிரீஸ் ஆச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா வந்துருச்சு. என்ன டேட்டா வந்திருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து எவ்வளோ வந்து அவங்க ஸ்கூட்டி வித்துருக்காங்க அப்டிங்கிற ஒரு டேட்டா வந்துச்சு. கம்மியா வித்துருக்காங்க அப்படின்னு சொன்னோனே பார்த்தீங்கன்னா வந்து 10% கிட்ட வந்து கிராஷ் ஆயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஎல்ஐ ஸ்கீம் வந்து ஒரு புது நியூஸ் வந்ததுனால 9% பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேல கீழ ஏதாவது டேட்டா வரும், டேட்டா வராதுங்கிற மாரி வந்து மேல கீழ இறங்கிட்டே இருக்கும். பட் நம்ம மெயினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து குவார்ட்டர் 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா கம்பெனியோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு, குவார்ட்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ஒரு நல்லாவே பாசிட்டிவான ரிசல்ட்ட காண்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்க பாசிட்டிவ் ரிசல்ட் வரலைன்னா, அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. ஃபுல்லா நெகட்டிவ் தான் ஆகும் ஷேரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர் லிமிடெட். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பென்னி ஸ்டாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பென்னி ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் சர்க்யூட் விழுந்திருக்கு. ஸோ எதனால அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 300 crore வந்து சோலார் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்கா ஒரு நாள் நல்ல நியூஸ் வரும், மேல இன்கிரீஸ் ஆகும். நியூஸ் எதுவுமே வராது. பிளஸ் அவங்க ஒரு சில பிரச்சனையால வந்து இப்போ கொஞ்சம் மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேல கீழ அப்படின்னு ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். மேல வந்து அவ்வளவா ஃபுல்லா வந்து இன்கிரீஸ் ஆக மாட்டேங்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறையாவே நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன முடிச்சிருக்காங்க, என்ன வந்து கம்பெனி வந்து செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹைலைட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெண்டிங் ஆஃப் அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் பார்த்தீங்கன்னா, 50x வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. ஒரு 100,00,00,000ன்னு எக்ஸாம்பிளா வைங்க. ஸோ அந்த 100,00,00,000 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெண்டிங்னா என்ன? லோன் குடுக்குறது. ஸோ அந்த லோன் குடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50x ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50xன்னா கிட்டத்தட்ட 5,000,00,00,000 மாறிருச்சு. ஸோ எக்ஸாம்பிள் தான் 5,000,00,00,000 100,00,00,000 அப்படிங்கிற ஆறுதல் சொல்லல. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 10,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500,00,00,000 வந்து மாறிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெண்டிங் பிசினஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ராக் ஜாயிண்ட் வெஞ்சர் சக்சஸ்ஃபுல் லான்ச். ஸோ பிளாக் ராக் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சிருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்லயும், அப்புறம் ஸ்டாக் புரோக்கிங்லயும். ஸோ ஸ்டாக் புரோக்கிங்லயும், மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ்லயும் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து இப்ப பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜி இன் பிளேஸ். ஸோ டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜினா இப்ப நெறையா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ ஃபைனான்ஸ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா அது இதுன்னு போய்க்கிட்டே தான் இருக்கு. ஸோ ரீசென்ட்டா வந்து ஒரு நியூஸ் கூட வந்துச்சு. ₹24ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன செய்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ண அவங்களுக்கு ஈஸியா வந்து சொல்லி தராங்க. ஸோ இதான் வந்து ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்ல அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து என்டரிங் லைஃப் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் வித் அலையன்ஸ். ஸோ அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க கூட பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் வென்ச்சர் வச்சிருக்காங்க 50, 50 பார்ட்னர்ஷிப்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பிளாக் ராக் கூட வந்து 50, 50 பார்ட்னர்ஷிப்ல வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் வச்சிருந்தாங்க. இப்ப இங்க இன்சூரன்ஸ் செக்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, 50, 50 ஜாயிண்ட் வென்ச்சர் வச்சிருக்காங்க. ஸோ அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பஜாஜ் கூட இருந்தாங்க. ஸோ நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பஜாஜ் அலையன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ பஜாஜ் அலையன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பஜாஜ் அலையன்ஸ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நாங்க பஜாஜ்லேருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன செஞ்சாங்க, ஜியோ கூட வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. ஸோ அதனால இப்ப என்ன அப்படி ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ்ல நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சேவிங் ஃபீச்சர் வித் பேமெண்ட் பேங்க்ஸ். ஸோ ஜியோ பேமெண்ட் பேங்க் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜியோ பேமெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கும். அதே மாரி ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ன்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு நெறையா இருக்கும். பட் அதே மாரி தான் ஜியோ பேமெண்ட் பேங்க் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஜியோ பேமெண்ட் பேங்க்ல என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா வந்து ஒரு சேவிங் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். எல்லா பேமெண்ட் பேங்க்லயும். ஸோ அந்த எல்லா பேமெண்ட் பேங்க்லயும் சேவிங் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுல இவங்க என்ன ஒரு புது ஃபீச்சர் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலா வந்து 3 டூ 3.5% பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. நார்மல் சேவிங் அக்கவுண்ட்ல. அதாவது அந்த சேவிங் பேமெண்ட் பேங்க்ல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நீங்க ரூ. 2,00,000 வந்து ரூ. 2,00,000 முடிய நீங்க போட்டு வைக்கலாம். எல்லா பேமெண்ட் பேங்க்லயும். பட் ஏர்டெல்லும் அப்புறம் பேடிஎம்மும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2-3% தான் வந்து சேவிங் அக்கவுண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து 3-3.5 தராங்க. இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் சேவிங் ஃபீச்சர் வந்து ஆட் பண்ண போறாங்க. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எவ்வளோ வந்து வச்சிருப்பீங்களோ, ஸோ ஒரு சேவிங் அக்கவுண்ட்ல எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2,00,000 முடிய மேக்ஸிமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ₹10,000 வச்சிருக்கோங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஸோ அந்த ₹10,000 அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. பெர்மிஷன் கேட்டு தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவாங்க. நீங்க போட விரும்புறீங்களா? இல்ல விரும்பலையா? அப்படின்ட்டு. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6-6.5% முடிய வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறனால உங்களால வந்து பணம் எடுக்க முடியாதா? அப்படின்னு கேட்டா கிடையாது. பணம் வந்து கண்டிப்பா எடுக்கலாம்.
ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பணத்த வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுருவாங்க. உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம். இவங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறனால ஓரளவுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ரொம்ப கம்மியா தான் கமிஷன் கிடைக்கும். பட் உங்கட்ட வந்து சார்ஜ் எடுக்க மாட்டாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அந்த ப்ராஃபிட்லேருந்து அவங்க எடுத்துக்குருவாங்க. அதான் வந்து எங்களுக்குள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருக்கு. பட் எவ்வளோ வந்து போடலாம்? எப்ப வந்து ஆரம்பிக்கும்? அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஒரு பெரிய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறமேல் விடுவாங்க இத பத்தி. அப்ப என்ன ஆகுதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்கேல் ஏஐ பெர்சனலைசேஷன் இன் சர்வீசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நெறையா யூஸ் பண்ண போறாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, வேலைய விட்டு தூக்க போறாங்க. ஒர்க்கு லே ஆஃப் இங்கே ஆகப்போது அப்படின்னு சொல்லலாம். பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஏஐனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் லே ஆஃப் நடக்கும். ஸோ சங்கடப்படுறதுக்கு எதுவும் இல்ல இதுல. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ. ஸோ இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% வந்து இன்னைக்கு ட்ராப் ஆச்சு. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ 3.13% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர வந்து வித்துருக்காங்க. ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 7,084 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் ஹேண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ யார் வித்துருக்கா? யார்ட்ட போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓனரே வந்து ஷேர வந்து வித்துருக்காங்க. ஸோ பாருங்க இண்டிகோ ஷேர் ஸ்லைட் 5% கங்வால் ஃபேமிலி லைக்லி பேர்ஸ் 3.1% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டீல்ல வித்துருக்காங்க. ஸோ கங்வால் ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோவோட ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஷேர் வந்து வித்துருக்காங்க. ஸோ எப்படி வித்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீல் வழியா தான் வித்துருக்காங்க. ஸோ பிளாக் டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிறது. ஸோ 2 பேருக்குள்ள நடக்கிறதுனா இவங்க ஓனரு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பையர்ஸ். ஸோ பையர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் இருக்கலாம். ஸோ ஒரு 3.13% வித்துருக்காங்களா? ஸோ 0.5% அந்த பையருக்கு போகும். 0.5% அவங்க எவ்வளோ வந்து பிரிச்சிருக்காங்களோ, அது அந்த அந்த பையர்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து பெர்சன்டேஜ் கணக்குல வந்து வித்துரும். பட் இது வந்து முக்கியம் கிடையாது. முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரைஸ்ல வித்துருக்காங்க? 5830 பிரைஸ்ல வந்து வித்துருக்காங்க. பட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 57 அரவுண்ட் சம்திங்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் எக்ஸாக்ட்லி எவ்வளோன்னு தெரியல. 8ஓ 7ஓ இருந்துச்சு. 5770 மாதிரி ஏதோ இருந்துச்சு. அது என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. பட் அந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5% கீழ வந்து இன்னைக்குள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5% கீழ எக்ஸிக்யூட் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து இன்னைக்கு ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இங்க பாருங்க ஓனர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பிரைஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த பிரைஸ்லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, நான் 5% டிஸ்கவுண்ட்ல தரேன். நீ வாங்குறியா? வாங்கலையா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சரி 5% டிஸ்கவுண்ட்ல தரேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, அந்த 5% டிஸ்கவுண்ட்ல வாங்குனனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பிரைஸ் வந்து இங்கனக்குள்ள ஃபால் ஆயிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸும் அப்புறம் செல்லர்ஸும் எந்த பிரைஸ்ல வந்து வாங்குறாங்களோ, விக்கிறாங்களோ அதான் வந்து மெயின் பாயிண்ட். அத வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து டிசைட் ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட்ல வித்தனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.